இந்த வீடியோ சீரிஸில் டயலக்ஸ் ஈவோவில் லைட்டிங் டிசைன் எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து நான் வந்து ஒரு பில்டிங்கோட பிளானை வந்து இம்போர்ட் பண்ணுறோம். அதுக்காக என்ன பண்ணணும்னா இந்த இம்போர்ட் பிளான் ஆர் ஐஎஃப்சி செலக்ட் பண்ணிட்டு இந்த டயலாக் பாக்ஸ் ஓப்பன் ஆகும். அதில் வந்து நம்ம ஆட்டோக ட்ராயிங்கை கிளிக் பண்ணி ஓப்பன் கொடுத்துட்டா போதும். இப்போ வந்து நம்ம ட்ராயிங் வந்து இம்போர்ட் ஆகிரும். அடுத்ததாக என்ன பண்ணோம்னா இந்த ட்ராயிங் அந்த பில்டிங்கோட ஒரு ஒரிஜினை வந்து நம்ம செலக்ட் பண்ணணும். லெஃப்ட் சைடு பாயிண்ட்டை வந்து நம்ம வந்து பாயிண்ட்டை செலக்ட் பண்ணணும். இந்த டயலக்ஸ் எப்படின்னா நான் இப்போ கிளிக் பண்ணிவிட்டு எப்போ நம்ம வந்து ரிலீஸ் பண்ணுறோமோ அப்போ தான் அந்த பாயிண்ட் வந்து செலக்ட் ஆகும். இப்போ நான் கிளிக் பண்ணிட்டேன். அடுத்தது எப்போ ரிலீஸ் பண்ணுறனோ அப்போ அந்த பாயிண்ட் செலக்ட் ஆகிட்டு இப்போ அதோட ஒரிஜின் வந்து செலக்ட் ஆகிட்டு அடுத்ததாக இதோட ஸ்கேலை வந்து நம்ம கொடுக்கணும். இப்போ கார்டில் நம்ம கொடுக்கும்போதே நான் வந்து மீட்டர்ஸில் யூனிட்ஸை கொடுத்து வச்சுருக்கேன். ஸோ நான் இங்கேயும் மீட்டர்ஸில் செலக்ட் பண்ணுறேன். செலக்ட் பண்ணிட்டு இந்த லெஃப்ட் சைடு இந்த பாட்டம் வாலை வந்து செலக்ட் பண்ணுறேன். ஃபஸ்ட்டு பாயிண்ட்டும் செகண்ட் பாயிண்ட்டும் கிளிக் பண்ணிட்டேன். இப்போ அதாவே வந்து நம்ம ஸ்கேல் கரெக்டாக கொடுத்துருக்கனால மெஷர் பண்ணிடும். இந்த டைமென்ஷனை நான் ஒருக்க கூட வெரிஃபை பண்ணிடலாம். வெரிஃபை பண்ணி ஃபினிஷ் கொடுத்துட்றேன். அடுத்ததாக அந்த வால் கரெக்டாக தான் இருக்குதான்னு ஒருக்கா மெஷர் பண்ணணும். அதுக்காக வந்து இந்த டேப் மெஷர் எடுக்கிறோம். எடுத்து ஃபஸ்ட்டு பாயிண்ட்டை கிளிக் பண்ணி செகண்ட் பாயிண்ட்டை கிளிக் பண்ணியாச்சுன்னா அதோட வேல்யூ வருது, கரெக்டாக வந்துருக்கு. ஓகே, அடுத்ததாக இனி வந்து நம்ம பில்டிங் வந்து க்ரியேட் பண்ணணும். இப்போ ஜஸ்ட்டு பிளானாக தான் இருக்குது, 2Dயாக தான் இருக்குது. இப்போ 3D பில்டிங்கை நம்ம க்ரியேட் பண்ணணும். அதுக்காக என்ன பண்ணணும்னா அந்த லெஃப்ட் சைடில் அந்த சைட் செக்ஷனுக்குள்ளே போயிட்டு ட்ரா நியூ பில்டிங் செலக்ட் பண்ணுங்கள். இதில் வந்து பில்டிங் ஹைட்டை வந்து நம்ம செலக்ட் பண்ணிக்கலாம். நம்பர் ஆஃப் ஸ்டோரிஸும் செலக்ட் பண்ணிக்கலாம். இது சிம்பிளாக இருக்கணுங்கிறதுக்காக ஒரு ஸ்டோரி தான் நான் கொடுத்துருக்கேன். பில்டிங் ஹைட் வந்து 3 மீட்டர் கொடுத்துருக்கேன். இப்போ நம்ம வந்து பில்டிங்கோட பாயிண்ட்ஸ் எல்லாம் செலக்ட் பண்ணுறோம். அவுட் சைடாக அப்படியே செலக்ட் பண்ணுறேன். இப்போ நான் இந்த பாயிண்ட்டை செலக்ட் பண்ணுறதுக்கு பதிலாக சும்மா இந்த பக்கம் ஒன்று செலக்ட் பண்ணிட்டேன். இப்போ நம்ம தப்பாக செலக்ட் பண்ணியிருக்கோம். இதுக்காக கண்ட்ரோல் Z அடித்தா அது வந்து ரிட்டர்ன் ஆகிரும். இல்லாமல் நம்ம ஒருவேளை கவனிக்கலை, இங்கேயும் ஒரு பாயிண்ட் கிளிக் பண்ணி இங்கேயும் ஒரு பாயிண்ட் கிளிக் பண்ணிவிட்டு இதை கம்ப்ளீட் பண்ணணும்னா என்ன பண்ணால் ரைட் கிளிக் கொடுத்து க்ளோஸ் பாலிங்கான்னு கொடுக்கணும். இப்போ கொடுத்தாச்சு. ஆனால் நமக்கு வந்து இந்த பாயிண்ட் ரெண்டுமே நம்ம தெரியாமல் கொடுத்துட்டோம். இப்போ அதை சேஞ்ச் பண்ணோன்னா என்ன பண்ணோம்னா ஃபஸ்ட்டு இந்த ரெண்டில் ஏதாவது ஒரு பாயிண்ட்டை இங்கே நம்ம மூவ் பண்ணணும். அதுக்காக அந்த பாயிண்டில் கிளிக் பண்ணி அப்படி மூவ் பண்ணி இந்த இடத்துக்கு கொண்டு வந்துட்டா போதும். அடுத்து இதில் ஒரு பாயிண்ட் இருக்குது, அந்த பாயிண்ட் நமக்கு தேவையில்லை. அதை நம்ம ரைட் கிளிக் கொடுத்து டிலீட் பண்ணிடலாம். இல்லாமல் இப்போ உங்களுக்கு வாலில் புதுசாக ஒரு பாயிண்ட் ஆட் பண்ணனாலும் ரைட் கிளிக் கொடுத்து ஆட் பாயிண்ட் கொடுத்தா போதும், அதில் ஒரு பாயிண்ட் க்ரியேட் ஆகிரும். ஓகே, இப்போ வந்து பில்டிங் க்ரியேட் ஆகிடுச்சு. பில்டிங் வந்து ஃபுல் சாலிடாக தான் இருக்கும். இப்போ ரூம்ஸ் எதுவுமே இல்லை, ஃபுல் சாலிட் ஒரு பார் மாதிரி இருக்கும். இப்போ வந்து பிளான் இது வந்து இந்த பட்டன் கிளிக் பண்ணால் ஃப்ளோர் பிளானுக்கு போகலாம். இப்போ நமக்கு வந்து 2 ரூம் க்ரியேட் பண்ணணும். இந்த ஏரியா ஒரு ரூம், அடுத்து இது ஒரு ரூம். இதுக்காக என்ன பண்ணோம்னா இதில் வந்து இந்த ட்ரா நியூ ரூம் ஃபஸ்ட்டு நம்ம இந்த சைட் செக்ஷனில் இருந்து தான் பில்டிங் க்ரியேட் பண்ணியிருந்திருப்போம். அடுத்ததாக இந்த ஸ்டோரி அண்ட் பில்டிங் கன்ஸ்ட்ரக்ஷனுக்குள்ளே போனால் தான் இந்த ட்ரா நியூ ரூம் ஆப்ஷன் இருக்கும். இது செலக்ட் பண்ணிட்டு இந்த நம்ம ரூமோட இன்சைடை செலக்ட் பண்ணணும். இப்போ நான் ஃபஸ்ட்டு பாயிண்ட் செலக்ட் பண்ணுறேன், செகண்ட் பாயிண்ட், தேர்ட் பாயிண்ட். இப்போ நம்ம வந்து ரைட் கிளிக் கொடுத்து க்ளோஸ் பாலிகன் கொடுக்காம சேம் அதோட ஆனால் ஃபஸ்ட்டு பாயிண்ட்லேயே நம்ம வந்து கிளிக் பண்ணிட்டாலும் அது வந்து கம்ப்ளீட் ஆகிரும், அந்த ப்ராசஸ் வந்து கம்ப்ளீட் ஆகிரும். இப்போ வந்து ஒரு ரூம் க்ரியேட் ஆகிடுச்சு. இப்போ நான் 3D வியூக்கு மாற்றுறேன். இப்போ ஒரு ரூம் அங்கே க்ரியேட் ஆகிடுச்சு. ஓகே, அடுத்ததாக வந்து நம்ம வந்து இந்த ரூமும் க்ரியேட் பண்ணலாம். அதுக்கு சேம் ட்ரா நியூ ரூம் கொடுக்குறோம். இதில் வந்து ஃபஸ்ட்டு பாயிண்ட்டு ரைட் கிளிக் கொடுத்து க்ளோஸ் பாலிகன் கொடுத்தா ரூம் க்ரியேட் ஆகிடுச்சு. இப்போ அந்த ரூமுக்கு வந்து அந்த ரூம்னு டெக்ஸ்ட் இருக்குது. அந்த டெக்ஸ்ட்டு வந்து நமக்கு இப்போ தேவையில்லை, விசிபிள் ஆக வேண்டாம் அப்படின்னா இந்த டிஸ்பிளே ஆப்ஷனில் போனால் போதும். டிஸ்பிளே ஆப்ஷனில் போய் இந்த டெக்ஸ்ட் இந்த பட்டனை கிளிக் பண்ணியாச்சுன்னா அந்த டெக்ஸ்ட் வந்து விசிபிளாகவும் நமக்கு வந்து விசிபிளாக இருக்கணுமா இல்லை ஹைட் பண்ணணுமான்னு இதில் இந்த பட்டனை வச்சு கிளிக் பண்ணிடலாம். அடுத்து இந்த பிளான் வந்து இப்போ ஃப்ளோர் பிளான் வியூவில் போனால் அந்த பிளான் நமக்கு அதில் தெரியுது. அது தெரிய வேண்டாம் அப்படின்னா இந்த பட்டன் கிளிக் பண்ணால் இந்த டிஸ்பிளே பிளான்ஸ் செலக்ட் பண்ணியாச்சு, அந்த பிளான் போயிடும். இதில் வந்து ஒருவேளை நம்மக்கிட்ட வந்து மோர் தென் 1 பிளான்ஸ் நம்ம செலக்ட் பண்ணி வச்சுருக்கோன்னா எல்லா பிளானும் இந்த இடத்துல இருக்கும். எது விசிபிள் ஆகணுமோ எது ஹைட் ஆகணுமோ அதை நம்ம வந்து இதில் செக் பண்ணிக்கலாம். இப்போ நான் வந்து பிளானை அன்ஹைட் பண்ணியிருக்கேன். இப்போ அந்த ரூமோட டெக்ஸ்ட்டை வந்து இந்த ரூம் நேமை வந்து நான் எடிட் பண்ணணும். அதுக்காக இங்கே வச்சு எதுவுமே நம்ம எடிட் பண்ண முடியாது. அதுக்காக இந்த ஆப்ஷனுக்குள்ளே போகணும்.
இந்த ஹெல்ப்லைன்ஸ் அண்ட் லேபிளிங் செக்ஷனுக்குள்ளே போனால் தான் நம்மளால் வந்து ஒரு டெக்ஸ்ட்டை வந்து செலக்ட் பண்ண முடியும். நான் வந்து டாப் வியூ போயிடுறேன். இப்போ இந்த ரூமை வந்து இந்த டெக்ஸ்ட்டை வந்து செலக்ட் பண்ணியாச்சு. செலக்ட் பண்ணிவிட்டு அதோட சைஸ் ஃபாண்ட் சைஸை வந்து நான் கம்மி பண்ணேன்னா கம்மி பண்ணிக்கலாம். இல்லை அடுத்தது 1 இருந்தாலே ஓகேவாக இருக்குது. அது 0.5 கொடுத்தா ரொம்ப சின்னதாக இருக்குது. இது வந்து கொஞ்சம் பெருசாக இருக்குது. இதில் 0.5 கொடுக்கலாம். நம்ம வந்து கரெக்ட் நேம் கொடுத்ததுக்கு பிறகு ஒரு வேளை மாற்ற வேண்டியிருக்கலாம். இப்போ இதில் கிளிக் பண்ணிடலாம். அடுத்து இப்போ நம்ம மூவ் பண்ணனாலும் இப்படி மூவ் பண்ணிக்கலாம். ஆனால் இதில் வந்து உங்களால் டெக்ஸ்ட்டோட சைஸு அடுத்தது அந்த பொசிஷன் மட்டும் தான் மாற்ற முடியும். அந்த ரூமோட நேம் சேஞ்ச் பண்ண முடியாது. அதுக்காக நீங்கள் என்ன பண்ணால் ஸ்பேஸுக்குள்ளே போகணும். ஓகே, ஸ்பேசஸில் போனால் தான் நம்ம வந்து ரூமை வந்து செலக்ட் பண்ண முடியும். இப்போ இந்த ரூமை செலக்ட் பண்ணிட்டேன். இதில் தான் வந்து ரூமோட நேமை வந்து சேஞ்ச் பண்ண முடியும். இப்போ லிவிங் ரூம்னு கொடுக்குறேன். ஓகே, இப்போ நான் கொஞ்சம் கூட அந்த டெக்ஸ்ட்டை வந்து மூவ் பண்ணி வைக்கணும்னா மூவ் பண்ணி வச்சுக்கலாம். இதோட சைஸை கொஞ்சம் கூட கூட்டி கொடுக்கலாம். 0.7 கொடுக்கலாம். ஓகே, நம்ம இப்போ வந்து இந்த வீடியோவில் ஒரு பிளான் எப்படி இம்போர்ட் பண்ணோம். அடுத்தது வந்து ஒரு பில்டிங் க்ரியேட் பண்ணியாச்சு. பில்டிங்கில் வந்து ரூம்ஸ் க்ரியேட் பண்ணியாச்சு. இது சிம்பிளாக இருக்கணுங்கிறதுக்காக ஜஸ்ட்டு 2 ரூம்ஸ் மட்டும் இருக்குது. நீங்களாக வந்து ஆட்டோகேடில் ஒரு பெரிய பிளான் போட்டிங்கன்னா எத்தனை ரூம்ஸ் வச்சு வேணாலும் போட்டுக்கலாம். நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம வந்து இப்போ பில்டிங் க்ரியேட் பண்ணிட்டோம். இதுக்கு டோர்ஸு விண்டோஸ் எதுவுமே இல்லை. நெக்ஸ்ட் வீடியோவில் எப்படி இந்த பில்டிங்க்கு வந்து டோர்ஸ் கொடுக்கலாம், எப்படி விண்டோ கொடுக்கலாங்கிறத நம்ம பார்க்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.